செந்தில் பாலாஜி ஜாமீன் வழக்கு விசாரணையானது நாளை பிற்பகலுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. செந்தில் பாலாஜி ஜாமீன் வழக்கு விசாரணையானது நாளை பிற்பகல் 2:15 மணிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. செந்தில் பாலாஜி தரப்பு வாதங்கள் நிறைவடைந்த நிலையில் ஜாமீன் வழக்கின் தீர்ப்பானது நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான விவரங்களோடு நமது செய்தியாளர் மதியழகன் இணைகிறார். வணக்கம் மதியழகன், விவரம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த மனு நீதிபதி என் ஆனந்தன் முன்பு இன்று விசாரணை கொண்டது. அப்பொழுது செந்தில் பாலாஜி சார்பில் மூத்த வழக்கறிஞர் ஆரியமா சுந்தரம் ஆஜராகி சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டம் 45வது பிரிவின்படி குற்றம் புரிந்திருக்கவில்லை என நீதிமன்றம் திருப்தி அடையும் வகையில் நிரூபிக்க வேண்டும். ஆனால் வழக்கு விசாரணையே துவங்காத தற்போதைய நிலையில் அப்பாவி என கூற முடியாது என்றார். செந்தில் பாலாஜிக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் நியாயமான சந்தேகம் உள்ளது. டிஜிட்டல் ஆதாரங்கள் திருத்தப்பட்டுள்ளது குறித்து விசாரணையின் போதுதான் நிரூபிக்க முடியும் என அமர்வு நீதிமன்றம் கூறியது தவறு என்றும், திருத்தப்பட்ட ஆதாரங்களை நீக்கிவிட்டால் செந்தில் பாலாஜிக்கு எதிராக எந்த ஆதாரங்களும் இல்லை என்றும், சந்தேகத்திற்கிடமின்றி விடுதலை செய்யப்பட வேண்டும் என்றும் வாதிட்டார். அமலாக்கத்துறையின் மொத்த வழக்கும் சோதனையின் போது பறிமுதல் செய்யப்பட்ட பென்டிரைவ் மற்றும் ஹார்ட் டிஸ்க் அடிப்படையிலேயே உள்ளது. சோதனையின் போது 5 மின்னணு சாதனங்கள் பறிமுதல் செய்த நிலையில் நீதிமன்றத்தில் வேறு மின்னணு சாதனங்கள் சமர்ப்பிக்கப்பட்டன என்றார். பறிமுதலுக்கு பின் அந்த மின்னணு சாதனங்களில் 67 பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சோதனைக்கு பின் பென்டிரைவ் குறித்த அறிக்கையில் 284 கோப்புகள் இருந்ததாக கூறப்பட்டுள்ளது. பின்னர் அந்த பென்டிரைவ் குறித்த மற்றொரு அறிக்கையில் 472 கோப்புகள் உள்ளதாக கூறப்பட்டுள்ளது என தெரிவித்தார். அமலாக்கத்துறையின் ஆதாரங்கள் திருத்தப்பட்டுள்ளதாகவும், இந்த ஆதாரங்களுக்கு என்ன மதிப்பு உள்ளது, ஆதாரங்கள் திருத்தம் தொடர்பாக தற்போது நிரூபிக்க முடியாத நிலையில் விசாரணை முடியும் வரை சிறையில் இருக்க வேண்டுமா எனவும் செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஆரியமா சுந்தரம் கேள்வி எழுப்பினார். பறிமுதலுக்கு பின் பென்டிரைவ் ஹார்ட் டிஸ்கில் இருந்த கோப்புகள் அளிக்கப்பட்டுள்ளதாகவும், புதிய கோப்புகள் அதில் உருவாக்கப்பட்டுள்ளது என்பதில் தடயவிய ஆய்வில் தெரிய வந்ததாகவும் ஆரியமா சுந்தரம் தெரிவித்தார். கையெழுத்தில்லாத கடிதங்களை அமலாக்கத்துறை ஆதாரங்களை சேர்த்துள்ளதாகவும், பணத்தை வசூலித்து உதவியாளர் சண்முகத்திடம் வழங்கியதாக கூறுகிறார்கள். ஆனால் சண்முகம் என்பவர் உதவியாளரே அல்ல எனவும், சட்டவிரோதமாக எந்த பணப்பரிமாற்றமும் நடைபெறவில்லை எனவும் செந்தில் பாலாஜி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடந்த 2013ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டு வரை செந்தில் பாலாஜி வங்கி கணக்கில் 1,34,00,000 டெபாசிட் செய்யப்பட்டுள்ளதாகவும், அது குற்றம் மூலம் ஈட்டப்பட்டது என அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. இது சம்பந்தமாக வருமான வரித்துறைக்கு முறையாக கணக்கு காட்டப்பட்டுள்ளது. அந்த தொகையில் 64 லட்சம் ரூபாய் சம்பளமாக பெறப்பட்டுள்ளதாகவும், வங்கி கணக்கில் 58 லட்சம் ரூபாய் எடுக்கப்பட்டது. இந்த தொகை தகுதி நீக்கத்தை எதிர்த்து வழக்குக்காக எடுக்கப்பட்ட பின் அந்த தொகை வேறு வங்கி கணக்கில் இருந்து டெபாசிட் செய்யப்பட்டது என்றும் தெரிவிக்கப்பட்டது. பொருளாதார குற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களுக்கு ஜாமீன் மறுக்கக்கூடாது என உச்சநீதிமன்றம் பல தீர்ப்புகளில் சுட்டிக்காட்டியுள்ளதாகவும் செந்தில் பாலாஜி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இலக்கணம் இல்லாத அமைச்சராக நீட்டிப்பதாலும், சாட்சிகள் அச்சுறுத்தப்படலாம் என்பதாலும், ஜாமீன் கொடுத்தால் வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்ல வாய்ப்புள்ளது என்பதாலும் சந்தர்ப்பம் மாற்றம் ஏற்படவில்லை என கூறி ஜாமீன் மறுக்கப்பட்டுள்ளது என கூறிய செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர், தற்பொழுது செந்தில் பாலாஜி அமைச்சராக இல்லை, விசாரணை முடிந்து குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டுவிட்டது, வெளிநாடுகளுக்கு தப்பி விடுவார் என்றால் யாருக்கும் ஜாமீன் வழங்க முடியாது. தற்பொழுது அமைச்சராக இல்லாத காரணத்தினால் சந்தர்ப்ப சூழல் மாறி உள்ளது, குற்றம் சாட்டப்பட்டவர் தலைமறைவாக இருக்கிறார் என்பதற்காக செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் மறுக்கக்கூடாது என்றும் வாதிடப்பட்டது. அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஏ.எல். சுந்தரேசன் எந்த ஆதாரங்களும் திருத்தப்படவில்லை எனவும், ஆவணங்கள் அனைத்தும் சிறப்பு நீதிமன்றத்தில் இருந்துதான் பெறப்பட்டன என்றார். பின்னர் அமலாக்கத்துறை வாதங்களுக்காக வழக்கினுடைய விசாரணை நாளை பிற்பகல் 2:15 மணிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.